கூட்டு வந்தார். நம்ம கவுண்டர் கூட்டிட்டு வந்தார். கூட்டு வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கார். பொண்ணுக்கு ஒரு ஊசி போடணும். உள்ள அனுப்பிச்சு விட்டான். நர்ஸ் ஊசி போட போறா. அப்ப எங்கிட்ட உட்கார்ந்து டாக்டர் உட்கார்ந்துட்டு கொஞ்சம் வலிக்காம போட சொல்லுங்க. பொண்ணுங்க ரொம்ப பத்திரமா வளர்த்துட்டு ரொம்ப செல்லம் கொடுத்துட்டு வளர்த்துடுங்க. அவ பொறுக்க மாட்டாளுங்க. அந்த ஊசி அவளு அந்த நர்ஸுக்கு போட தெரியுங்களா? டாக்டர் சொன்னாரா, அந்த அம்மா 10 வருஷமா என்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க, ஒண்ணு சினுங்காம ஊசி போட்டுரும், பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னா, உள்ள ஊசி ஏத்தும் போது அந்த பொண்ணு சினுங்கிறத கேட்டு அப்பங்கண்ணுல தண்ணி. பாருங்க, சின்ன ஊசி. டாக்டர் சொல்றாரு, அதே பொண்ணு 2 வருஷம் கழிச்சு அப்பா அம்மா பேச்ச கேட்காம, இந்த அப்பன் பேச்ச கேட்காம இன்னொரு சமுதாய பையனோட வீட்டுக்கே தெரியாம போயிட்டான். இப்படி பத்திரமா தாயும் தகப்பனும் நம்ம சமுதாயத்தில் குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னா அப்பனுக்கு அம்மாளுக்கு அவங்க வாழ்க்கையே குழந்தை தான். மொத்த வாழ்க்கையே குழந்தைக்காக தியாகம். ஆனா அந்த குழந்தை வரும்போது வளரும் போது அப்படி அம்மாளை நினைச்சு பாக்குதா? இதே மாதிரி ஒரு பொண்ணு மெட்ராஸுக்கு திருவள்ளூருக்கு வந்துருச்சு. திருவள்ளூர் இதே நிலைமைதான். பொண்ணோட அப்ப இங்க 2 மில்லு வச்சிருக்காரு, 2 ஸ்பின்னிங் மில் வச்சிருக்காரு. அங்க வீட்டுல வண்டியில டிரைவரா ஓடுனவ அவன் கூட திருவள்ளூருக்கு வந்துருச்சு. சொல்லுவா, நீங்க வந்து வீடுதான் அப்படி இருக்குது, ஆனா நான் கல்யாணம் பண்ண ஆளு ரொம்ப தங்கமானவரு, என்ன நல்லா வச்சு அருமையா காப்பாத்துவாரு, என் மேல உயிரையே வச்சிருக்காரும்பா. அவன் இந்த பக்கம் வந்து நம்ம கிட்ட 2 லட்சம் ரூபாய் கொடுங்க விட்டுறேங்கிற. இவ சொல்றா, அவ உயிரையே இவன் மேல வச்சிருக்கிறானா, அப்படி காதலிக்கிறானா. அவன் இந்த பக்கம் 2 லட்சம் ரூபாய் கொடுங்க, உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க. இந்த பொண்ணு விவரம் கட்ட பொண்ணு என்ன ஆச்சுன்னு பாருங்க. இப்படிதான், அதாவது 99% 19-20 வயசுல தவறு செய்யற அத்தனை பெண்ணுங்களுமே இது மாதிரி பிரச்சனை தான். இப்படி பிரச்சனை தான் ஒவ்வொரு இடத்திலையும் இதே பிரச்சனை. அப்ப இதுல இருந்து எப்படி பாதுகாக்கிறது? இந்த தப்பு யார் பண்றாங்க? தப்பு பாதி பங்கு தாய்க்கும் தகப்பனுக்கு இருக்கு. தாய்க்கும் தகப்பனுக்கு இருக்கு. ஒரு தாய்ப்பாலை கொடுக்கும் போது ஜாதி பாலையும் கொடுத்து வளர்க்கணும். ஜாதி பாலை கொடுத்து வளர்க்கணும். அப்படி வளர்த்தான்னு சொன்னா அந்த புள்ள வளரும் போது நம்ம ஜாதியினுடைய பெருமை சின்ன குழந்தையிலேயே அந்த குழந்தைக்கு, டேய் நம்ம கவுண்டர் ஜாதியில பிறந்திருக்கிறோம்டா, உலகத்திலேயே உயர்ந்த ஜாதி இந்த கவுண்டர் ஜாதிடா சொல்லி தரணும். அதை சொல்லணும். நம்ம மாதிரி தீரன் சின்னமலை நம்ம வம்சத்துல பிறந்தவன்டா, காளிங்கராயனுடைய பரம்பரையில வந்தவன்டா நீயே. நம்ம எல்லாம் அன்னைக்கு வந்து ஊர்ல நம்ம தாத்தா முப்பாட்டன் எல்லாம் ஊர்ல இருக்கிற அத்தனை பேத்துக்கும் பஞ்சாயத்து பண்ணவன்டா என்று அந்த உண்மையை சொல்லித்தர வேண்டும். பொய் அல்ல.